இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர்தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவியல்ல, மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயாவின் மூலமாக மறுபடியும் அங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். சகாயம் அடையும்படி என்பது உதவி கிடைக்கும்படியாக இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காம, அதாவது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, உதவி வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அந்த ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த அந்த மன்னன் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் அதற்கு பின்பாக ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட நாளிலே வாழ்ந்த ஜனங்கள், எசேக்கியாவினுடைய ராஜா நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள், அவர்கள் அங்கே சனகரிப் அசீரிய ராஜாக்கள் யுத்தத்திற்கு வந்தாலும் நேபுகாத் நேச்சார் யுத்தத்திற்கு வந்தாலும் 2 முறையும் அவர்கள் எகிப்தின் உதவியை நாடி அவர்களுக்கு உதவி கிடைக்கவே இல்லை. எசேக்கியாவாவது தன்னை தாழ்த்தி அவன் அப்படியே சரண்டராகி ஆலயத்தில் விழுந்தபடினால அசீரியர்களுடைய கரங்களுக்கு தப்பு வைக்கப்பட்டான். ஆனால் சிதேக்கியா முழுமையாக எகிப்தை நம்பிட்டு ஆண்டவரை தேடாமல் போனதுனால நேபுகாத் நேச்சாரினால சிதேக்கியாவும் பிடிக்கப்பட்டு அந்த தேசம் தீக்கிரையாக்கப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எதற்காக ஓடி ஓடி போகிறாங்கன்னா, நாம் விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தரிசித்து நடக்கும்படியாக அல்ல. உலக மனிதர்கள் அசீரியர்களை பார்க்கும்போது எகிப்தில் எவ்வளோ பெரிய குதிரைகள் வச்சுருக்கிறான், கொழுனி குதிரைகளை வச்சுருக்கிறான், எவ்வளோ குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய தேசமாக இருக்கிறது. அதனால் எகிப்துக்கு போய் குதிரைகளின் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு, அவங்க நிறைய ரதம் வச்சுருக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அசிரியனை பார்க்கிலும் எகிப்து தான் நிறைய ரதங்கள் வச்சுருக்கிறாங்க, அதனால் நம்ம அவர்கள் மேலே நம்பிக்கை வைப்போம் என்று சொல்லி இன்றைக்கும் நம்ம சகாயம் கிடைக்கும்படியாக நேற்றைய தினத்தில் பார்த்தது போல் அவங்க கரடுமுரடான பாதைகளில், ஆபத்து நிறைந்த பாதைகளில், கொள்ளிவாய் சர்ப்பங்கள், பறக்கிற சர்ப்பம்லாம் இருக்கிற வழிகளின் வழியாக, சிங்கங்களும் கிளச்சிங்கங்களும் இருக்கிற வழிகளில் தங்களுடைய ஆஸ்திகளையும் பொக்கிஷங்களையெல்லாம் அள்ளி கொண்டு போய் கடவுள் இங்கே தான் இருக்கிறார், இங்கே தான் தரிசனம் தருவார்னு போகிறது போல ஓடி போகிறார்களே, அப்படி சகாயம் அடையும்படி அவர்கள் ஓடி போகிறவர்கள் என்ன நம்பாமல் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி இன்னும் இந்த சத்தியத்தில் அவர்கள் தேறி வரும்படியாக இன்னும் ஆழமாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிறதை பார்க்கிறோம். அவரும் ஞானமுள்ளவர். நீ அவரை விட ஞானமுள்ளவன் நீ நினச்சி அங்கே போய் உதவியை வாங்கிடலாம் நீ நினைக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி, நீ அங்கே ஓடனானா உன் வாழ்க்கையில் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரகாமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்பிட்டு அவர் என்ன செய்வார்? அவர் சொல்கிறார், நீ என்ன நினைக்கிற, எகிப்தியெல்லாம் தெய்வம்னு நினைக்கிற, மனுஷன்தான் பாவன், நம்முடைய குதிரைகளெல்லாம் ஆவின்னு நினைக்கிற, அது மாம்சம்தான். அதனால் சகாயம் உதவி செய்கிறவனும் இடறிடுவான், உதவி பெறுகிறவனும் விழுந்துருவான், 2 பேருமே ஏகமாய் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இன்னைக்கு உலக பிரகாரமாக நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு சொல்லுவோம், நீங்கள் உதவி செய்ததுனால தாங்க நான் எழும்பி வந்துட்டேன், இல்லைன்னா அழிஞ்சிருப்பேன், நீங்களாம் என் வாழ்க்கையில் தெய்வம் மாதிரிங்க, உங்களை என் வாழ்க்கையில் தெய்வமாக நினைக்கிறேன்னு சொன்னால் இது ஆண்டவருக்கு அத்தனை எரிச்சல் மூட்டக்கூடிய காரியமாக இருக்கிறது. அவன் மாம்சம், அவன் தெய்வம் அல்லப்பா, அவன் மனுஷன்தான். அவனுடைய பெரிய படைபலங்கள், அவனுடைய பெரிய அந்தஸ்து, அவனுடைய எல்லா அதிகாரமும்
அவைகள் ஆவிகள் அல்ல, அது மாம்சம்தான். நீ என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ப, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் சிங்கமும் கர்த்தர் என்னோட சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் பொழுது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினால கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஒரு சிங்கத்தை போல அந்த சிங்கமானது இரையை பிடித்து அது போகிற போது, கெர்ச்சித்து போகிறது போது, இன்னைக்கு ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகுதுன்னா மேய்ப்பர்கள் பயங்கரமாக சத்தம் போட்டு அவங்க கூப்பிடுகிற அந்த திரளான மேய்ப்பர்கள் கூப்பிட்டா கூட அது ஒரு கடுகளவு கூட பயப்படாமல் கலங்காமல் அவர்களுடைய அமளிகளுக்கு பயப்படாமல் இருக்கிறது போல ஆண்டவர் இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லைப்பா. அவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்கிற ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிலே உருவாக்கிவிட நினைக்கிறார். நம்முடைய இருதயத்தில் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர், சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிலும் நம்மளுக்கு ஞானத்தை தருகிற அந்த இயேசு கிறிஸ்து பெரியவர் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் அவர் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ பெரிய அமளிகளுக்கும் அவர் பயப்படாமல், ஒரு சிங்கம் எப்படி ஒரு இரையை தூக்கிட்டு போகுமோ அதே போல் உனக்காக, அதாவது இந்த சீயோன் மலைக்காக, அந்த எருசலேமுக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். உனக்காக அவர் யுத்தம் பண்ண இறங்குவார். அதற்கு கீழே இன்னும் ஆழமாக அன்போடு கூட இந்த காரியத்தை செய்வார் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக ஏசாயா இங்கே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். பறந்து காக்கிற பட்சியை போல, இந்த பறந்து காக்கிற பட்சியை போல என்று சொல்லப்படுகிறத இந்த காரியமானது இன்றைக்கு சங்கீதக்காரன் கூட 2 இடங்களில் அதை எடுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 63:7 அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் சொல்லி ஓடுகிறார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லி. பறந்து காக்கிற பட்சியை போல இன்னைக்கு நம்முடைய கண்களில் பார்க்குற பட்சிகளை பார்த்தோன்னா சின்ன குருவிகளை பார்க்குறோம். அந்த குருவிகள் தன்னுடைய குஞ்சுகளை காகமானது அவைகளை தூக்கி செல்லுகிறதற்கு வரும் பொழுது அது அத்தனையாய் தன்னுடைய சரீரத்தில் பலன் இல்லாவிட்டாலும் அவைகளோடு கூட எதிர்த்து போராடுகிறதை நம்முடைய கண்களிலே பார்க்கிறோம். எத்தனை ஆக்ரோஷத்தோடு கூட சண்டை போடுவேன். அதனுடைய உள்ளத்தில் ஐயோ என் குஞ்சுகள் பாதிக்கப்பட்டு விடுமோ, என்னுடைய குழந்தைகளை குஞ்சுகளை இதுவைகள் தூக்கி கொண்டு போட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து அவைகள் அந்த தனக்கு எதிர்க்க முடியாத பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் கூட தன்னுடைய பலன் இருக்கிற வரைக்கும் போராடுகிறதை பார்க்கிறோம். அதே போல ஒரு கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதற்கு பறக்கிறதற்கு பலனில்லாட்டா கூட ஒரு பருந்து தன்னுடைய குஞ்சுகளை தூக்கும் போது தன்னுடைய முடிந்த அளவிற்கு தன்னுடைய பலத்தை அது பிரயோகப்படுத்தி மேலே பறந்து சென்று அவைகளை தாக்குகிறதற்கு முற்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அத்தனையாய் அவைகள் முயற்சி எடுக்கிறத பார்க்கிறோம். பறந்து போய் இல்லைன்னா ஒரு பாம்பு தாக்கு வரும்பொழுது தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து வைத்து கொண்டு அவைகள் யுத்தம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு ஆக்ரோஷத்தோடு கூட தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அத்தனை பாசமுடையதாக போராடுகிறத பார்க்கிறோம். அதையும் சங்கீதம் 91:4 பார்க்கிறோம். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவா என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா இஸ்ரவேலரை தேவன் காப்பதை ஒரு பறந்து காக்கும் பறவையின் அனுபவத்தோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆபத்து நேரிடும் போது இதயம் துடிக்கிற ஒரு தாய் பறவையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குமோ அதுபோல தேவன் அவர்களை காப்பார். துடிக்கிற ஒரு இருதயம். குஞ்சுகளின் மீது கை வைக்கும் எதிரியை ஒரு தாய்ப்பறவை எவ்வாறு எதிர்கொள்ளுமோ அதே போல் அவர் எதிரிகளை
கோபத்துடன் எதிர்கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். ஆனால் அந்த தாய்ப்பறவையினுடைய சிறகு அந்த நிழல் வேண்டாம் என வெறுத்து ஒதுக்குகிற குஞ்சுகளை அந்த தாய்ப்பறவை என்ன செய்யும்? அதே போலதான் கிறிஸ்து அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அந்த குரலை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய கண்ணீர் குரலில் அதை புதிய ஏற்பாட்டில் பக்கங்களில் நம்ம வாசிக்க முடிகிறது. எப்படி? மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழே சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக நான் உங்களை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனமில்லாமற் போயிற்று என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய இயேசு அழுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் உலகத்தை பார்த்து ஆண்டவருடைய மனதினுடைய குமுறல்கள் எல்லாம் அதுதான். எப்படி நான் ஒரு குஞ்சுகளை ஒரு தாய்ப்பறவை அத்தனை நேசித்து அந்த ஆபத்துக்காக அத்தனை கலங்கி பாதுகாக்கிறனோ அதே போல் பாதுகாக்க விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் கொள்ளாமல் அந்த செட்டைகளை ஒதுக்கி வைத்து வாழ நினைக்கிறவர்கள், அவர்களை பார்த்து நான் கண்ணீர் தான் வடிக்க முடியும் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய இருதய குமரல்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம அடைக்கலத்தை தேடி செட்டைகளின் அந்த மறைவில் ஒதுங்குகிறோமா? இல்லைன்னு சொன்னால் அடைக்கலம் வேண்டான்னு சொல்லி துணிஞ்சு வாழ்ந்தோன்னா நம்முடைய வாழ்க்கை அழிந்துவிடும். விளைவுகளை நமது செயல்களினுடைய அடிப்படையில் தான் நம்ம அனுபவிக்க முடியும். செட்டைகளின் மறைவில் இருந்தோன்னா நமக்கு பாதுகாப்பு, செட்டைகளின் மறைவை விட்டு வெளியே வந்தோன்னா நமக்கு அழிவு. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எந்த அமளியையும் பார்த்து பயப்படாமல் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு சிங்கத்தை போல இருக்கிற ஒரு ஆண்டவர், ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மை எந்த ஒரு எதிரிகளும் தாக்காதபடி நம்மை, அதாவது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லப்படுகிறத, அதை போல இரவும் பகலும் நம்மை காக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய செட்டைகளின் நிழலில் நாம் தஞ்சம் புகுந்து அந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி சகாயம் செய்யும்படி உலகத்தை நம்பாத, உலகத்தின் காரியங்களை நம்பாத, அவங்க எனக்கு செஞ்சிருவாங்க, இவங்க எனக்கு செஞ்சிருவாங்க, அவங்க என்ன உயர்த்திடுவாங்க, இவங்க என்ன உயர்த்திடுவாங்கன்னு நினைக்காத, அவரிடத்துல சரண்டராயிருன்னு சொல்லி ஏசாயா சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு அறைகூவலாக இருக்கிறது. அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் வாசம் கண்டே, தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே.